வெல்கம் டு இண்டஸ்ட்ரி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா வின்ஃபாஸ்ட் தாங்க. வின்ஃபாஸ்ட்டில் புதுசாக வந்திருக்க இ பஸ்ஸோட பிளான்ட்டோட ஃபுல் டீட்டெயில் அப்புறம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வின்ஃபாஸ்ட்டோட இ-பஸ் பிளான்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. எங்கே அந்த கார் பிளான்ட் லொக்கேட் ஆகிருக்கோ அதே இடத்துல தாங்க இ-ஸ்கூட்டரும் பிளான்ட் வந்தது. இப்போ அதே இடத்துல தான் பக்கத்தில் உங்களுக்கு வின்ஃபாஸ்ட்டோட இ-பஸ் பிளான்ட்டும் செப்பரேட்டாக வருதுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மொத்தமாக 7,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கும் பஸ்ஸுக்கும் சேர்த்து தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தாங்க உங்களுக்கு பஸ்ஸோட பிளான்ட்டும் இப்போ மேனுஃபேக்சர் யூனிட் எல்லாமே அதிலே உங்களுக்கு உள்ளே வந்துடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப் என்னென்னா இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர், அசம்பிளி ஆப்ரேட்டர், ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர், லைன் டெக்னீஷியன், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அண்ட் குவாலிட்டி டெக்னீஷியன், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல், பேட்டரி பேக் அசம்பிளி டெக்னீஷியன், பெயிண்ட் ஷாப், பாடி ஷாப், ட்ரிம் லைன் ஆப்ரேட்டர், வேர் ஹவுஸ், ஸ்டோர், லாஜிஸ்டிக், மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னு நிறைய ஜாப்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி பஸ் பிளான்ட்டில். இது போக இன்ஜினியர்ஸ்க்கு நிறையா ஸ்கோப் இதில் கொடுத்துருக்காங்க. எம்இ இருக்குது, ப்ராசஸர் இன்ஜினியர் இருக்குது, குவாலிட்டி இன்ஜினியர், சப்ளையர் குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், பவர் ட்ரெயினர் இன்ஜினியர், பேட்டரி இன்ஜினியர் சிஸ்டம், ஏகப்பட்ட ஜாப் இருக்குங்க இந்த பஸ் பிளான்ட்டை பொறுத்தவரை. இது போக அவங்க ஆஃபீஸுக்கும் எடுக்காங்க. அட்மினுக்கும், ஹெச்ஆர், ஃபினான்ஸ் டீமு, பர்ச்சேஸ் டீமு, வெண்டார் டெவலப்மெண்ட், சேல்ஸ் ஆப்ரேஷனு, இந்த பஸ்ஸோட பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஏகப்பட்ட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளான்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் இதில் ஃப்ரெஷருக்கு எவ்வளோ சேலரி என்னங்கிற டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா 14,000 to 20,000 கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா ஃப்ரெஷர், ஆப்ரேட்டர், ஹெல்ப்பர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு, ஃபோர்க்லிஃப்ட்டில் உள்ளவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு 18,000 30,000 வரையும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 35,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 3.5 to 7 lakh per year சொல்லியிருக்காங்க. மிட் லெவல் இன்ஜினியருக்கு 3 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 6 lakhலேருந்து 12 lakh வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சீனியர் இன்ஜினியர் இல்லை மேனேஜர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 12 lakh per annum சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஜாப் எல்லாமே இது ஓகே தான். ஆனால் இவ்வளோ ஜாப் ஃபஸ்ட்டு இவங்க எடுப்பாங்களான்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பிளான்ட்டை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு வந்திருக்கு, இன்னும் ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லாக வரல. ஏன்னா பிளான்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால அவங்க இப்போதைக்கு இந்த சேலரி டீட்டெயில், ஜாபோட டீட்டெயில், என்னென்ன ஜாப் வரும், இங்கே என்னென்ன ஷாப் இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில் மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த சேலரி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல நாங்கள் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.